சிவபெருமானோட கோவில்ல நவகிரகங்கள் நம்ம தனியா வழிபட்டிருப்போம். ஆனா பெருமாள் கோவில்ல நவகிரகங்களே இருக்காது. அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? பெருமாளுடைய கோவில் ஒரு குடும்பம் போல அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அங்க பெருமாள் தந்தையாகவும் லட்சுமி தேவி தாயாராகவும் அவர்களுடைய குழந்தைகளாக ஆச்சாரியன்களும் ஆழ்வார்களும் சொல்லப்படுறாங்க. அதனால பெருமாள் கோவிலுக்கு போனோம் அப்படின்னா தாய்க்கும் தந்தைக்கும் ஒரு சன்னதியும் அவருடைய குழந்தைகளான ஆழ்வார்கள் ஆச்சாரியன்களுக்கு சன்னதியும் மட்டும்தான் கோவில்ல வைக்கப்பட்டிருக்கும். அதே போல பெருமாளுடைய ஒவ்வொரு அவதாரமும் ஒவ்வொரு நவகிரகத்தோட ஒப்பிட்டு சொல்லப்படுது. ராம அவதாரம் அவர் சூரியனுடைய அம்சம் அப்படின்னு சொல்லப்படுது. கிருஷ்ண அவதாரம் அவர் சந்திர பகவானுடைய அம்சம்னு சொல்லப்படுது. அப்படி அவருடைய 9 அவதாரங்களும் நவகிரகத்தினுடைய அம்சம் அப்படிங்கிறதுனால பெருமாளுக்குள்ளேயே அனைத்தும் அடக்கம்ங்கிறதுனால தனியா ஒரு நவகிரக சன்னதி தேவையில்லைங்கிறதுனால பெருமாள் கோவில நவகிரக சன்னதி தனியாக வைக்கப்பட்டது கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாம வைஷ்ணவத்தை பொறுத்த வரைக்கும் பெருமாள் மட்டுமே முதலுமானவர், முடிவுமானவர், ஆதியுமானவர், அந்தமுமானவர், அவர் மட்டுமே பிரதானமானவர் அப்படிங்கிறதுனால அவருடைய கோவில்ல பிற தேவதைகளுக்கு வழிபாடுக்கு இடம் தனியாக தேவையில்லை. அனைத்து தேவதைகளும் அவருக்குள்ளேயே அடக்கம் அப்படிங்கிறதுனாலதான் பெருமாள் கோவில்ல தனியாக நவகிரகங்கள் வைக்கிறது இல்ல. இந்த மாதிரி இன்னும் நீங்க பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.